Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Old Man and the Sea written by Hemingway. இது PGTRB Unit 6 American Literature வரக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, this is a fiction. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 1 ஆஃப் த ஓல்ட் மேன் ஆஃப் த சீ. இதுல உங்களுக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட்டா இருக்கும். ஸோ அபவுட் த ஆத்தர், நாவல் இன்ட்ரோடக்ஷன், கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நாவல் நான் சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் பார்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நாவல் பார்க்கலாம். தேர்ட் பார்ட் வந்து ஒரு எம்சிக்யூவா இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So, author's name is, his full name is Ernest Miller Hemingway. He was born on July 21st, 1899 and he died on July 2nd, 1961. He was an American novelist, short story writer and journalist. Most of Hemingway's works were published between the mid-1920s and mid-1950s, including 7 novels, 6 short story collections and 2 non-fiction works. So, ஒரு prolific writer நம்ம Hemingway பார்க்குறோம். நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமாக வெளிவந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா mid-1920s அண்ட் mid-1950s. இந்த பீரியட்ல தான் அதிகமாக அவர் பிட்வீன் திஸ் பீரியட் தான் 20s இருந்து 50s வரைக்கும் தான் அவர் அதிகமாக எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹவ் பிகம் கிளாசிக்ஸ் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அவரோட ரைட்டிங்ஸ் வந்து கிளாசிக்ஸாக போற்றப்படுது. ஹி வாஸ் அவார்டட் த 1954 நொபெல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ நொபெல் பிரைஸ் வின்னர் அவர் 1954ல லிட்ரேச்சருக்கான நொபெல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஹிஸ் சச் அ கிரேட் ரைட்டர். while 3 of his novels, 4 short story collections and 3 non-fiction works were published posthumously. posthumously-னா after his death, after one's death அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இத்தனை ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. 3 novels, 4 short story collections, 3 non-fiction works. இதெல்லாம் அவர் டெத்துக்கு அப்புறம் வெளிவந்த விஷயங்கள். ஓகே, now let us get into the novel introduction. Old Man and the Sea. The Old Man and the Sea is a 1952 novella written by the American author Ernest Hemingway. So இந்த நாவல் வந்து எழுதப்பட்ட இயர் பாருங்க 1952. ஓகே, written between December 1950 and 1951. இந்த டைம்ல எழுதியிருக்காரு. டிசம்பர் 1950ல ஆரம்பிச்சு பிப்ரவரி 1951க்குள்ள எழுதி முடிச்சிட்டாரு. பப்ளிஷ் ஆனது 1952ல. இட் வாஸ் த மேஜர் ஃபிக்ஷனல் ஒர்க் ஹெமிங்வே பப்ளிஷ் டூரிங் ஹிஸ் லைஃப் டைம். அப்ப இவரோட லைஃப் டைம்ல வெளிவந்த ஒரு முக்கியமான ஒர்க்னு சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். He tells the story of Santiago, an aging fisherman, and his long struggle to catch a giant marlin. So இந்த ஸ்டோரி எதை பத்தியது? உங்க டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், The Old Man and the Sea. அப்போ நம்மளோட ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு ஓல்டு மேன் தான். அவரு ஒரு ஓல்டு ஃபிஷர்மேன். அவர் பேர் வந்து சாண்டியாகோ. ஓகே, ஸோ சீக்கும் அவருக்கும் ஆனா அது உறவை பத்திய ஒரு கதை தான். சீனா ஃபிஷர்மேன், அவருக்கு என்ன உறவு இருக்க போது கடலோட? ஹி இஸ் கோயிங் டு ஃபிஷ் இன் திஸ் சீ. ஓகே, மீன் பிடிக்க போறாரு. அப்ப நடக்கக்கூடிய அந்த அவர் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்களை தான் நம்ம வந்து இந்த நாவல் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த நாவல்ல பர்டிகுலரா அவர் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு மீனே கிடைக்காது. கிட்டத்தட்ட 84 days வந்து அவர் ரொம்ப அன்லக்கியா இருக்காரு, மீனே கிடைக்காம. 85th day அவருக்கு ஒரு பெரிய மார்லின் ஃபிஷ் கிடைக்கும். மார்லின்ங்கிறது நல்ல பெருசா வளரக்கூடிய ஒரு பெரிய ஃபிஷ், சீ ஃபிஷ். அது வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து அவரால் தூண்டில்ல சிக்கிடுது. அவரால் அதை தனியாளா போய் அவரால் அந்த மார்லினை பிடிச்சு கரைக்கு கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த நாவல் நம்மளுக்கு விளக்க போகுது. Characters. So, as I said you, the name of the protagonist is Santiago. Old man பேர் வந்து Santiago. The old man of the novella's title, Santiago is a Cuban fisherman. So, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா கியூபாவை சேர்ந்தவர். அதனால Cuban fisherman சொல்றோம். Who has had an extended run of bad luck. ரொம்பவே இவருக்கு வந்து பேட் லக் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. மீனே சரியாவே பிடிக்க முடியல அவரால். ஒரு மீன் கூட அவரோட வலையில நல்ல மீனே சிக்கவே இல்லை 84 நாளா. ஓகே, despite his expertise, he has been unable to catch a fish for 84 days. Despite his expertise, அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இன் ஃபிஷிங். ஓகே, அவருக்கு வயசு வந்து 50க்கு மேல ஆகுது. ஹிஸ் ஓல்ட் மேன் சொல்லிட்டோம். ஸோ அவர் அவ்வளோ வயசாகி இருந்தா கூட நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட ஃபிஷிங்ல அவருக்கு வந்து
ரொம்ப பேட் லக். ரொம்ப நாள் அவரால் ஃபிஷ் பிடிக்க முடியல. ரொம்ப நாளானா ரொம்பவே 3 months கிட்டத்தட்ட 84 days அவரால் மீன் பிடிக்க முடியல. ஸோ அந்த டேஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 84 days. ஓகே, 84 days அவருக்கு மீனை பிடிக்க முடியல. He could not catch a fish. Manolin அப்படிங்கிறது இன்னொரு கேரக்டர். A boy, presumably in his adolescence. Manolin is in Santiago's apprentice and devoted attendant. Manolin யாரு அப்படின்னு சொன்னா ஒரு adolescent boy அவன். ஓகே, 13-14 yearsல இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் வந்து மெனோலின். இவன் பாத்தீங்க அப்படின்னா சாண்டியாகோவோட அப்ரெண்டைஸா இருக்கான். அவனுக்கு அதாவது தொழிலை கத்துக்கிறதுக்காக சாண்டியாகோ மாதிரி ஒரு ஆளோட வந்து சேர்ந்திருக்கான். அவன் ரொம்ப டிவோட்டட் அட்டெண்டன்ட் தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டியாகோவை. ஆனா என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை என்ன சொல்றாங்க, இவர் மீனே பிடிக்கல, இவர் கூட போய் நீ என்ன கத்துக்க போற, வேற ஒரு ப்ராஃபிட்டபிள் போட்டுக்கு போ, எங்க மீன் அதிகமா பிடிக்கிறவங்களோ அங்க போனா அவங்க அவனை இன்சிஸ்ட் பண்ணிட்டு இங்க போக விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மெனோலினோட கதை. அடுத்த கேரக்டர் வந்து இந்த மார்லின். மார்லின்னா என்னன்னா அந்த ஃபிஷ்ஷோட நேம், அவர் பிடிக்க போற ஃபிஷ். அதோட இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் மார்லின் ஃபிஷ். இது வந்து ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஒரு ஃபிஷ். சாண்டியாகோ ஹூக்ஸ் த மார்லின் விச் வி லேர்ன் அட் த எண்ட் ஆஃப் த நாவல்ல மெஷர்ஸ் 18 feet. ஸோ கடைசியில தான் தெரிய வரும் இது 18 feet, 18 அடி நீளமுள்ள ஒரு மார்லினை தான் அவர் பிடிச்சிருப்பாரு. ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆஃப் ஹிஸ் ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன். ஸோ 85th day, அவர் 84 days மீன் பிடிக்காம 85th day ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போறாரு. அங்க ரொம்ப தூரம் உள்ள தள்ளி போயிடுறாரு. அங்கதான் அவருக்கு வந்து மார்லின் கிடைக்குது. அதோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மார்லின் அவர் பிடிச்சதே இல்லை. அவரோட பெஸ்ட் ஃபிஷ்ஷிங்கே அன்னைக்குதான் நடக்குது. இத்தனை வருஷத்துல அவர் வந்து சூப்பரா ஒரு ஃபிஷ் வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா அந்த மார்லின் தான். 18 feet மார்லின். ஓகே, ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மார்லின் வந்து 18 feet லென்த் உள்ளது. Now let us get into the summary. The Old Man and the Sea is the story of an epic struggle between an old seasoned fisherman and the greatest catch of his life. So இந்த ஸ்டோரி எதை பத்தியது? ஒரு எபிக் ஸ்ட்ரகிள் பத்தியது. ஒரு பெரிய போராட்டம். ஓகே, எபிக் மாதிரி இருக்க ஒரு போராட்டம். 3 நாள் கிட்டத்தட்ட அந்த போராட்டம் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டேவே மீனை பிடிச்சிருவாரு. ஆனா ஒரு நாள் மேலேயே அந்த 1.5 நாள் கிட்ட அந்த மீனுக்கும் அவருக்கும் இடையில போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த மீன் வந்து எப்படியாவது அவர்கிட்ட தப்பிக்க, அது உயிருக்காக போராடிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஹீரோக்கும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் தான். அவருக்கு ஒரு ஈகோ ஸ்ட்ரகிள். எப்படி இத்தனை நாள் மீன் பிடிக்காம இருந்துட்டோமே, ஒரு பெரிய மீன் நம்ம வலையில சிக்கிடுச்சு, நம்ம ஹூக்ல மாட்டிடுச்சு, அதை எப்படியாவது கொண்டு போயிடணும் கரைக்கு சக்சஸ்ஃபுல்லான்னு அவர் நினைக்கிறாரு. சோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து 2 பேருக்கு இடையில நடந்துட்டு இருக்கு. He is a seasoned fisherman. Seasoned fisherman அப்படின்னு சொன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் fisherman and the greatest catch of his life. அவருக்கும் அந்த catch of his life, best catch அவருக்கு அந்த மார்லின் தான். அதுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த கதை. For 84 days, Santiago, an aged Cuban fisherman. So நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, Santiago name of the protagonist. 84 days அவருக்கு மீன் கிடைக்கல. Cuban fisherman அவர். He has set out to sea and returned empty-handed. ஒவ்வொரு நாளும் போயிட்டு வெறும் கையோட தான் வந்திருக்கிறாரு 84 days. So conspicuously unlucky is he that the parents of his young devoted apprentice and friend Manolin have forced the boy to leave the old man in order to fish in a more prosperous boat. எந்த அளவுக்கு அவர் அன்லக்கினா, அவர்கிட்ட இந்த அப்ரெண்டிஸ் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, இவர்கிட்ட போகாதடா, நீ போய் வேற போட்டுக்கு போ, இவர்கிட்ட ஒன்னும் கத்துக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்து பேட் லக் தொடர்ந்துட்டு இருக்கு. Nevertheless, the boy continues to care for the old man upon his return each night. ஆனா அந்த பையன் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் நம்ம ஓல்டு மேன். அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் ஒவ்வொரு நைட்டும் அவர் வந்தோன்னே, போட்ல அவர் கூட போகலனாலும் அவர் வந்தோன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். இன்னும் போட்டை இழுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணணும், மேலே தூக்கி நிப்பாட்டணும், கட்டணும், அந்த வலையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வீட்டுல வைக்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே அவன் ஹெல்ப் பண்ணுவான். He helps the old man tote his gear to his ramshackle hut, secures food for him, and discusses the latest developments in American baseball, especially the trials of the old man's hero Joe DiMaggio. Okay, so அவன் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்னா,
அந்த அந்த கியர்னா அந்த அவரோட அந்த போட்டை தான் சொல்றாங்க. அதை இழுத்துட்டு வந்து அவரோட அந்த ஹட், ராம்ஷாக்கிள் ஹட் அப்படின்னு சொன்னா ரொம்பவே இதாகி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய அவரோட குடிசையில வந்து அவரோட ஹட்டை இழுத்துட்டு வந்து என்ன பண்றான், கட்டி வைப்பான், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹி செக்யூர்ஸ் ஃபுட் ஃபார் ஹிம், அவருக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்பான். அவர் மீனே பிடிக்கலனாலும் அவனோட சம்பாத்தியத்துல இருந்து எப்படி அவன் ஃபுட், சார்டன்ஸ், மத்தி மீன் சொல்லுவாங்களே, அதுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். அண்ட் டிஸ்கஸஸ் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் அமெரிக்கன் பேஸ்பால். அமெரிக்கால பாத்தீங்கன்னா பேஸ்பால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம். அப்ப அவரோட ஹீரோ, அவருக்கும் பேஸ்பால் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோக்கும், அதாவது சாண்டியாகோக்கும் அவருக்கு வந்து யாரை பிடிக்கும் அப்படின்னா அந்த டைம்ல பெரிய பிளேயரா இருந்த ஜோடி மேகியோவை பிடிக்கும். ஸோ அவரை பத்தி எல்லாம் அவன் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவான். சாண்டியாகோ இஸ் கான்ஃபிடென்ட் தட் இஸ் அன்ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரீக் will soon come to an end and he resolves to sail out farther than usual the following day. அப்போ சாண்டியாகோ வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. என்னன்னா இப்படி அன்ப்ரொடக்டிவா இருக்கிறாரு இல்லையா, அன்ப்ரொடக்டிவ்னா விதவுட் ப்ரொடியூசிங் எனி திங், அதாவது எந்த ஒரு விளைச்சல்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனை கொண்டு வராம இருக்கிறாரு. இந்த ஸ்ட்ரீக், இந்த இந்த விஷயம் வந்து சீக்கிரமா முடிவுக்கு வரும். இட் வில் சூன் கம் டு அன் எண்ட் அண்ட் ஹி ரிசால்வ்ஸ் டு சைல் அவுட் ஃபார்தர் தேன் யூஷுவல் த ஃபாலோயிங் டே. அடுத்த நாள் வந்து நம்ம எப்பவும் போறதை விட இன்னும் தூரம் போகணும், எப்படியாவது மீனை பிடிக்கணும், ரொம்ப டிட்டர்மினேஷனோட இருக்கிறாரு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட். சாண்டியாகோ ட்ரீம்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா வேர் ஹி டிராவல்ட் அஸ் a shipmate in his youth. அவருக்கு வந்து கனவுல அடிக்கடி அவர் வந்து ஆப்பிரிக்கா பத்தி ட்ரீம் பண்ணுவாரு. அவர் ஏன் ஆப்பிரிக்கா பத்தி ட்ரீம் பண்றாருன்னா, அவர் யூத்ல, அவர் சின்ன வயசுல ஷிப்ல வந்து டர்ட்டில் ஷிப்ல செயில் பண்ணிருக்காரு. அங்க வந்து ஆப்பிரிக்காக்கு அவர் போயிருக்காரு. He lived along the coast now every night and in his dreams he heard the surf roar and saw the native boats come riding through it. He dreamed of paces now and lions on the beach. இது வந்து நம்ம புக்ல இருந்து எடுத்திருக்கிறதுனால நம்ம கொட்டேஷன்ஸோட இங்க சொல்லியிருக்கோம். அடிக்கடி இவரோட கனவுல வந்து வர்ற விஷயம் தான் இந்த சர்ஃப், அதாவது இந்த அலைகளோட அந்த ரோரிங் சத்தம், அந்த உருமுறை சத்தம், கடல்ல வந்து அந்த சர்ஃப் மாதிரி நுரையோட தள்ளி அந்த அலைகள் மோதும் இல்லையா, அந்த சத்தம் கேட்கும். அப்புறம் நேட்டிவ் போட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அது வழியா அப்படி வர்றதெல்லாம் அவர் கனவுல பார்ப்பாரு. அடிக்கடி அவர் ட்ரீம்ல வர்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, லயன்ஸ் ஆன் தி பீச். அடிக்கடி சிங்கம் வந்து பீச்ல நடமாடுற மாதிரி அவர் கனவு வருமா. The old man wakes and retrieves the boy from his house. The two take the old man's supplies. So morning ஆயிடுச்சு, அவர் எந்திரிக்கிறாரு, பையனையும் எழுப்பிடுறாரு. The two take the old man's supplies from his shack to his boat and enjoy coffee at an early morning place that serves fishermen. இப்போ என்ன பண்றாரு, அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவரோட கலெக்ஷன்ஸ், அவர் என்னென்னலாம் போட்டுக்கு எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் தூக்கிட்டு எங்க போறாங்க, they go to the ஒரு சின்ன கடை இருக்கு அந்த கடற்கரை ஓரத்துல. So they enjoy coffee at an early morning place that serves fishermen. ஃபிஷர்மேனுக்கு காஃபி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும். The boy leaves to fetch the sardines for the old man. ஸோ அவன் போய் என்ன பண்றான், உங்களுக்கு சார்டைன்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சார்டைன்ஸ்ன்றது a kind of fish, அதாவது ரொம்ப சீப்பான ஒரு ஃபிஷ் தான் சார்டைன்ஸ். சார்டைன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமா கிடைக்கும், அதாவது மத்தி மீன் சொல்லுவாங்க, அதிகமா கிடைக்கக்கூடிய கொஞ்சம் விலை கம்மியான ஒரு மீன். ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் தான், பட் இட் இஸ் வெரி சீப்பா. ஓகே, ஸோ அது கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான், ஓல்டு மேனுக்கு அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். when he returns he wishes the old man luck and Santiago goes out to the sea. ஸோ அவன் வந்து ஓல்டு மேனுக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு போயிடுறான். சாண்டியாகோ இப்ப தனியா சீக்குள்ள கிளம்புறாரு. ஓகே, எங்க ஃபிஷ் பண்ண கிளம்பிட்டாரு. சாண்டியாகோ லீவ் ஷோர் ஏர்லி இன் த மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ். அப்போ விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டார். He knew he was going far out and he left the smell of the land behind and rode out into the clean early morning smell of the ocean. இதெல்லாம் கொட்டேஷன்ஸ்ல வர்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஓகே, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்க லைன்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சாண்டியாகோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப தூரம் போறாரு. அதாவது ஸ்மெல் ஆஃப் த லேண்டே அவருக்கு இல்ல, நிலத்தின் வாடையே இல்லாத இடத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாரு. ஓகே, ஸோ
Soon Santiago rose over the great well, a sudden drop of 700 fathoms where shrimp, baitfish and squid congregate. அடுத்தது அவர் எங்க போறாரு, ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டான்னு சொன்னாலும் அது ஒரு இடத்துக்கு பேர் வந்து அங்க கிரேட் வெல்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடம் வந்து திடீர்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடல்லே ரொம்ப ஆழமான பகுதி, அந்த ஏரியால கொஞ்சம் ஆழமான பகுதி, அங்க வந்து கிட்டத்தட்ட 700 அடி ஆழம் இருக்குமா. அந்த இடத்துல நிறைய ஷ்ரிம்ப், பெயிட் ஃபிஷ், இது எல்லாமே ஸ்குவிட் இதெல்லாம் வந்து கிடைக்குமா. இது எல்லாமே ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் தான். ஷ்ரிம்ப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இது மாதிரி இறான்னு சொல்லுவாங்களா அதோட சேர்ந்தது. பெயிட் ஃபிஷ்னா இந்த தூண்டில்ல போடுற மீன், இது எல்லாமே வந்து அங்க கிடைக்கும். மூவிங் அலாங் சாண்டியாகோ ஸ்பாட்ஸ் ஃபிளைங் ஃபிஷ் பேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சிம்பத்தி ஃபார் த லேட்டர். ஓகே, அடுத்தது அவர் போறப்போ நிறைய ஃபிளைங் ஃபிஷ் பாக்குறாரு, பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, நம்ம கொஞ்சம் டீடைல்டா சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். Santiago keeps pressing out past the great well where he has been recently unsuccessful. So அந்த இடத்துக்கு அவர் 2-3 தடவை வந்தாரு தான், ஆனாலும் அந்த தடவைலாம் அன்சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு. Santiago sees a man of war bird overheard and notices that the bird had spied something in the water. இப்போ man of war அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கான். அந்த பேர்டு வந்து அவர் தலைக்கு மேல பறந்து போகுது. அவரு கவனிக்கிறாரு. அந்த பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த கிரேட் வெல் அந்த இடத்த சுத்தி சுத்தி பறக்குது. அது கீழே எதையோ பார்த்துருச்சு, ஒரு பெரிய மீனை பார்த்துருக்கு போல இருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஸ்பைடு சம்திங் இன் த வாட்டர் அப்படின்னு சொல்றாரு. அது தண்ணிக்குள்ள எதையோ பார்த்துட்டு அங்க சுத்திட்டு இருக்கு. த ஓல்டு மேன் ஃபாலோஸ் நியர் த பேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிம்பிள்ஸ் மாதிரி. ஓல்டு மேன் என்ன பண்றாரு, பேர்ட் எந்த பக்கம் பறக்குதோ அங்கிட்டே போறாரு. அண்ட் டிராப்ஸ் ஹிஸ் ஓன் லைன்ஸ் இன் டு த ஏரியா. அந்த இடத்துல தூண்டில போடுறாரு. ஹிஸ் லைன்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த தூண்டில் தான். hoping to capture the fish the bird has seen. இந்த பேர்டை பார்த்த மீனை பிடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல தன்னோட தூண்டில போடுறாரு. There is a large school of dolphin traveling fast, too fast for either the bird or Santiago to capture. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டால்பின்ஸ் வந்து வேக வேகமா அப்படி தாவி குதிச்சு போயிட்டு இருக்குதாமா. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்ததாமா. பேர்டாலையும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, சாண்டியாகோவிலையும் அதை போய் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த அளவு ஃபாஸ்டா போச்சான். Santiago moves on, hoping to catch a stray or perhaps even discover a marlin tracking the school. இவர் வந்து அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. Excuse me. Sorry for the interruption. So there is a large school of dolphin traveling fast, too fast for neither the bird or Santiago to capture அப்படின்றத பார்த்தோம். ஸோ டால்ஃபின்ஸும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, பேர்டாலையும் பிடிக்க முடியல, சாண்டியாகோவிலையும் டால்ஃபின்ஸை பிடிக்க முடியல. Santiago moves on, hoping to catch a stray or perhaps even discover a marlin at tracking the school. இப்போ இவங்களுக்கு என்னன்னா ஏதாவது மார்லின் வந்து இதை விரட்டிட்டு இருக்கோம், அதை வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த டால்ஃபின்ஸை பத்தி சொல்றப்ப ஸ்கூல் ஆஃப் டால்ஃபின் அப்படின்னு சொல்றாங்க, அந்த குரூப் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை ஏதாவது மார்லின் விரட்டிட்டு இருக்கோம், அதனால மார்லின் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. He catches a small tuna after not too long and then feels a bite on one of his deeper lines. இப்போ என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு சின்ன டியூனா ஃபிஷ் கிடைக்குது. டியூனா ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல சூர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டியூனா ஃபிஷ் கிடைக்குது. அதை வந்து பிடிச்ச கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்து அவரோட டீப்பர் லைன்ஸ், அதாவது அவர் வலையில வந்து ஏதோ பைட் பண்ணிட்டு இருக்கத அவர் வந்து ஃபீல் பண்றாரு. ஓகே, த ஃபர்ஸ்ட் பைட் இஸ் ஹார்ட் அண்ட் த ஸ்டிக் இன் விச் த லைன் இஸ் கனெக்டட் டிராப்ஸ் ஷார்ப்லி. ஃபர்ஸ்ட் பைட்டு நல்ல பெரிய ஏதோ ஒரு சிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாரு. நல்ல அந்த வலை வந்து லைன் வந்து உள்ள போகுது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டக் இஸ் மோர் டென்டேட்டிவ் பட் சாண்டியாகோ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது என்னவா இருக்குன்றத கூட அவரால் கெஸ் பண்ண முடியாது. அவர் பெரிய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேன் இல்லையா, ஸோ அவரால் வந்து கெஸ் பண்ண கூட முடியுது. 100 fathoms down a marlin was eating the sardines. ஸோ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு என்ன ஃபிஷ்ஷா இருக்கும், கண்டிப்பா ஒரு மார்லின் தான். அதுதான் என்னோட அந்த இது இருக்கு இல்லையா, அவங்க வச்சிருப்பாங்க பெயிட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹூக்ல மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான இறை, அதை வந்து ஏதோ ஒரு அந்த 100 fathoms down அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆழ்கடலோட ஆழத்தை அளக்குற ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேத்தம்ஸ்ன்ற ஒரு இது, இந்த அடிகள்னு சொல்ற மாதிரி தான் இதுவும்.
ஓகே, வாட்டர்ல அளக்குற ஒரு நிறுவை தான் fathom. So 100 fathoms down a marlin was eating the sardines. So இவர் வந்து அந்த sardines வந்து அந்த கீழே மாட்டி வச்சிருக்காரு ஹூக்ல, அதை சாப்பிடுறதுக்கு மார்லின் வந்து பிடிச்சிருக்கு. That covered the point and the shank of the hook where the hang forged hook projected from the head of the small tuna. Okay, so அவரோட அந்த ஹூக்ல மாட்டிருந்த அந்த பிரேயை வந்து சாப்பிடுறதுக்காக அந்த ஹூக்ல அந்த வலை மாதிரி தூண்டில் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம மார்லின் ஒன்று பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டாரு. என்கரேஜ்டு பை a bite at so deep a depth so far out in the gulf, Santiago reasons that the fish must be very large. Okay, must be. ஓகே, சாண்டியாகோ அந்த ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த பைட்டோட ஃபிஷ், அந்த ஃபீலிங், அடுத்து அந்த வலை இறங்குறது, இதெல்லாம் வச்சு அவரோட கெஸ் ஒர்க்கிங் என்ன இருக்கு, மார்லினா இருக்கும். ஏன்னா மார்லின்ஸ் வந்து பிடிச்சிட்டு போறது பெரிய விஷயம், உங்களுக்கு வந்து ரொம்ப வெரி லக்கின்னு அர்த்தம். ஸோ அவருக்கு வந்து கெஸ் பண்ணிட்டாரு, இட் ஷுட் பி அ மார்லின் அப்படின்னு சொல்லிட்டு. த மார்லின் நிபிள்ஸ் அரௌண்ட் த ஹூக் ஃபார் சம் டைம், ரெஃப்யூசிங் டு டேக் த பைட் ஃபுல்லி. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுல்லா பிடிக்காம அப்படியே அந்த பெயிட்டை வந்து நிபிள் பண்ணிட்டு இருக்கு. ஃபுல்லா அப்படியே லேசா அந்த அதோட இரைய வந்து லேசா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நிபிள் தான் பண்ணுது, குறிச்சிட்டு இருக்கு. Santiago speaks aloud as if to cajole the fish into accepting the bait. அவர் வந்து அந்த மீன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சும்மா சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹி ஸ்பீக்கிங். மேல இருந்து அவர் வந்து அந்த மார்லினோட இது பண்ணிட்டு இருக்காரு, ஐஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. கமான் டேக் த பெயிட் அப்படிங்கிறாரு. பெயிட்டுங்கிறது அந்த தூண்டில்ல இருக்கிற அந்த இரையை தான், அதை பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் இல்லையா, அதான் பெயிட்னு சொல்லுவாங்க. ஹி சேஸ், என்ன சொல்றாரு பாருங்க, கம் ஆன் மேக் another turn, just smell them. பாரு, நல்லா ஸ்மெல் பண்ணி பாரு, சூப்பர் ஃபிஷ் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. aren't they lovely, eat them good now and then there is the tuna. முதல் அதை சாப்பிடு, அடுத்து நான் டியூனா தரேன், சாப்பிடுங்கிறாரு. hard and cold and lovely, don't be shy fish, eat them. சாப்பிடு அப்படின்னு சொல்லி இங்கிருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் மெனி ஃபால்ஸ் பைட்ஸ், அந்த மார்லின் என்ன பண்ணுது, சுத்தி வந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அதாவது ஃபுல்லா பைட் பண்ணல இது வரைக்கும். the marlin finally takes the tuna and pulls out a great length of line. ஸோ முதல் சார்டன்ஸ், அந்த ஹூக் எப்படி இருக்கும்னு என்னால பெருசா கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபிஷர்மேனுக்குரிய அந்த டெக்னிக்ல அவர் ஏதோ பண்ணிருக்காரு, சார்டன்ஸும் இருக்கு, டியூனாவும் வச்சிருக்காரு. ஸோ கடைசியா அந்த டியூனாவை பிடிச்சோன்னா அப்படியே நல்லா சிக்கிருச்சு. என்னன்னா அந்த மார்லின் ஃபிஷ் வந்து இவரோட வலையில சிக்கிருச்சு. Okay, Santiago waits a bit for the marlin to swallow the hook. அப்படியே வெயிட் பண்றாரு. அந்த ஹூக் இருக்குல்லையா, அந்த தூண்டில் அது முழுங்கினாதான் அது போய் உள்ள சிக்கும், அதுக்காக வெயிட் பண்றாரு. அண்ட் தென் புல்ஸ் ஹார்ட் ஆன் த லைன் டு பிரிங் த மார்லின் அப் டு த சர்ஃபேஸ். பிடிச்சிருச்சு, நல்லா பிடிச்சிருச்சு, ஹூக் போய் ஃபிஷ்ஷை நல்லா மாட்டிருச்சு. இதுதான் டைம். அவர் வந்து ட்ரை பண்றாரு டு பிரிங் த மார்லின் அப் டு த சர்ஃபேஸ். மேல இழுத்து பாக்குறாரு. த ஃபிஷ் இஸ் ஸ்ட்ராங். ஒரு மார்லின்னு தெரியுது, ஆனா ஃபிஷ் சாதாரண ஃபிஷ் இல்ல. மார்லின்ஸ் வந்து இவர் நினைச்ச மார்லினை விட ரொம்ப 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 பெரிய மார்லின் சிக்கியிருக்கு. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் தோ அண்ட் டஸ் நாட் கம் அப். அது மேலேயே வரல, அவரால் இழுக்கவே முடியல. இன்ஸ்டெட் ஹி ஸ்விம்ஸ் அவே dragging the old man and a skiff along behind. skiff அப்படின்னு சொன்னா a kind of boat அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு லாங்கா இருக்கக்கூடிய ஒரு சின்ன தின்னான ஒரு போட்டை தான் ஸ்கிஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் அவரோட போட், நம்ம சாண்டியாகோவோட போட். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவர் மேல இருக்கலாம், அதுதான் இவர் எடுத்துட்டு போகுது. ஓகே, சாண்டியாகோ விஷஸ் ஹி ஹேட் மெனோலின் வித் ஹிம் டு ஹெல்ப். அப்பதான் அவர் யோசிக்கிறார், ஐயோ மெனோலின் மட்டும் இன்னைக்கு கூட இருந்தா ஈஸியா இந்த மார்லின் நம்ம பிடிச்சிருப்போமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். as the sun goes down the marlin continues on in the same direction and Santiago loses sight of land altogether. ஸோ அன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் அவர் வந்து அந்த மதியம் போலதான் அவர் வந்து அது வந்து பிடிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நேரம் ஆக அது போக்குலதான் அவர் போயிட்டு இருக்காரே ஒழிஞ்சு இவரால அந்த மீனை வந்து அவர் கண்ட்ரோல் கொண்டே வர முடியல. கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. ஏன்னா he loses sight of land altogether. நைட் ஆயிடுச்சு,
இதே தெரியல. வெளிச்சங்களே லேண்டோட வெளிச்சமே ஏன்னா லேண்டே தெரியாது. அவர் ரொம்ப தூரம் வந்திருக்காரு. அவர் நைட்டுக்காக வெயிட் பண்றாரு. ஏன்னா நைட் ஆனா ஏதாவது விளக்கு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. He expresses ambivalence over whether he wants the fish to jump, wanting to end the struggle as quickly as possible, but worrying that the hook might slip out of the fish's mouth. ஓகே. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, ஃபிஷ் வந்து இப்படி ஜம்ப் பண்ணுச்சுன்னா தெரியும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. இந்த ஸ்ட்ரகிள ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஒண்ணு அது வந்து என்ன பண்ணிடணும், அந்த ஹூக்க கூட விட்டுட்டு கூட தப்பிச்சு போகட்டும். இல்லன்னா ஏதோ ஒரு கட்டத்துல என்ன நம்மளுக்கு தோணும், ஐயோ அத விட்டா போதுன்ற மாதிரி இருக்கு அவருக்கு. Echoing his former resolve though with less certainty, Santiago says, "Fish, I love you and respect you very much, but I will kill you dead before this day ends" அப்படிங்கிறாரு. ஆனா அவர் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறாரு. ஐயோ நம்ம அப்படி என்ன ஒரு டிட்டர்மினேஷனோட வந்தோம், கண்டிப்பா இன்னைக்கு மீன் பிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறோம். மீன் ஒரு அருமையான மீன் மாட்டிருக்கு. இப்ப போய் நம்ம மனசை தளர விடுறோமேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஃபிஷ் ஐ லவ் யூ அண்ட் ரெஸ்பெக்ட் யூ வெரி மச்ங்கிற. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன். பட் ஐ வில் கில் யூ டெட் பிஃபோர் திஸ் டே எண்ட்ஸ். ஆனாலும் நான் உன்னை கொன்னுருவேன் இன்னைக்குள்ள அப்படின்னு சொல்லி அவரா ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு அவரோட மனசுல. A small bird land on the boat, and while Santiago is speaking to the bird, the marlin lurches forward and pulls the old man down, cutting his hand. அவர் அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அப்படிதான் அவர் தனியா கடலுக்குள்ள இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும், அங்க இருக்கிறதோட தான் பேச முடியும். அவர் பேசாமலே எவ்வளவு நேரம் தான் இருப்பாரு. மீனோட பேசுறாரு. அப்புறம் ஒரு பேர்ட் வந்து அந்த போட்ல உட்காருது. அது கூட பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மார்லின் என்ன பண்ணுது, சல்லுன்னு அவரை இழுக்க ஆரம்பிச்சிருது. ஓகே. அதனால அவரு கையில கட்டியிருக்கிறாரு அந்த தூண்டில இருக்கும் இல்லையா, அந்த கயிறு பெரிய ஒரு சரடு மாதிரி ஒரு கயிறு இருக்கும். அத வந்து கையில கட்டியிருக்காரு. அதெல்லாம் ஹேண்ட வந்து ஒரு கட் பண்ற அளவுக்கு. கட் பண்றதுன்னா பெரிய காயத்தை உண்டு பண்ணிருது. Lowering his hand to water to clean it, Santiago noticed that the marlin has slowed down. ஓகே. அவர் என்ன பண்றாரு, அந்த கையை கிழிச்சு ரத்தம் வந்துருச்சு. அந்த கயிறு கிழிச்சு. ஓகே. கயிறு வந்து ஒரு கையை கிழிச்சிருச்சு. அத போய் என்ன பண்றாரு, அந்த தண்ணியில கழுவுறாரு. Okay. He decides to eat a tuna he has caught in order to give him strength for his ordeal. அப்புறம் என்ன நினைக்கிறாரு, ஐயோ அப்படியே டயர்ட் ஆயிட்டாரு. அவர் பிடிச்சு வச்ச ஒரு டியூனா மீன் இருக்கு. ஓகே. அத வந்து சாப்பிட்டுட்டா கொஞ்சம் பலம் வரும்னு நினைக்கிறாரு. The old man eats the tuna hoping it will renew his strength and help release his hand. அவர் அந்த டியூனாவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸ்ட்ரென்த் ரெனியூ பண்ணணும்னு அதெல்லாம் பண்றாரு. Just then, the marlin comes out of the water quickly and descends into the water again. இந்த டைம்ல என்ன ஆகுது, அவர் சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறாரு. அப்படியே அந்த மார்லின் என்ன பண்ணுது, சல்லுன்னு வெளியே வந்து அப்படியே ஒரு ஜம்ப் கொடுக்குது மேல வரைக்கும் வந்து. அப்பதான் வந்து நம்ம சாண்டியாகோ மார்லினை ஃபுல்லா பாக்குறாரு. ஐயோ எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சதே கிடையாது. அவ்வளோ பெரிய மார்லின். ஓகே. சாண்டியாகோ இஸ் அமேஸ்ட் பை இட்ஸ் சைஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆச்சரியப்படுறார் அதோட சைஸ் பார்த்து. 2 feet longer than the skiff. இவர் கொண்டு போன அந்த நீளமான ஸ்கிஃப் போட்டை விட அது லாங்கரா இருக்கு. 2 feet லாங்கரா இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அவரோட ஸ்கிஃப் வந்து 16 feet, அது வந்து 18 feet. 2 feet longer than the skiff. He realizes that the marlin could destroy the boat if he wanted to. இந்த மார்லின் நினைச்சா இந்த போட்டை ஈஸியா அழிச்சிடலாம். ஏன்னா போட்டை விட அது பெருசு. ஓகே. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. Thank God they are not as intelligent as we who kill them, although they are more noble and more able. அவர் நினைச்சுக்கிறாரப்போ, கடவுளே நல்ல வேலை இந்த மார்லின் எல்லாம் அவ்வளோ இன்டெலிஜென்ட் இல்ல, அது மட்டும் இன்டெலிஜென்ட்டா இருந்தா என்னை தூக்கி போட்டிருக்கும். ஓகே. போட்டை ஈஸியா அது என்ன பண்ணிருக்கலாம், கவுத்தி விட்டுருக்கலாம். நல்ல வேலை அது வந்து ரொம்ப நோபலாவும் இருக்கு, ஏபிளா இருக்கிற அதே சமயம் நோபலாவும் இருக்கு. அதால முடியும், ஆனாலும் அது செய்யறதில்ல. ஏன்னா அது ஒரு நோபல் கிரீச்சர் அப்படின்னு அது புகழ்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். Santiago says prayers to assuage his worried heart and settles into the chase once again. அவர் மனசை சமாதானப்படுத்த prayers எல்லாம் சொல்லிட்டு திரும்பவும் சேசிங் ஆரம்பிக்கிறாரு. As the sun sets, Santiago thinks back to triumphs of his past in order to give himself more confidence in the present. He was a great wrestler. ஹேண்ட் ரெஸ்லரா இருந்திருக்கிறாரு அவரு.
கைகள்ல ஒரு விதமான சண்டை போடுவாங்கல்ல, போட்டி போடுவாங்கல்ல கைகளை வச்சு, அந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் தான் சாண்டியாகோ. ஓகே, அவரோட சின்ன வயசுல ஹேண்ட் ரெஸ்லரா இருந்திருக்காரு. சன் செட் ஆகுது. அவரு பழைய நினைவுகளோட அப்படியே ஹி திங்ஸ் பேக் டு த ட்ரையம்ஸ் ஆஃப் ஹிஸ் பாஸ்ட். ஏன்னா பழைய காலத்துல அவர் வந்து எப்படி வெற்றி வீரரா இருந்திருக்காரு. ஹேண்ட் ரெஸ்லிங்ல அவர் ஒரு பெரிய சாம்பியனாலாம் இருந்திருக்காரு. அவரு த கிரேட் சாம்பியன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதெல்லாம் நினைச்சு மனசு என்ன பண்றாரு, ஒரு மனசு தளர்ற நேரம் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா பூஸ்டப் பண்ணிக்கிறார். Recalling his exhaustion, Santiago decides that he must sleep some if he is to kill the marlin. அவருக்கு நல்ல தூக்கம் வருது. அவர் நினைக்கிறாரு எவ்வளோ டயர்டா இருக்கும், கொஞ்சமாவது தூங்குனாதான் மார்லினை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்ட்டு. நைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிஷர்மேன் போனா 2-3 நாள்லாம் இருந்து தான் வருவாங்க. அவருக்கும் நைட் ஆயிடுச்சு. He cuts up the dolphin he has caught to prevent spoiling and eats some of it before contriving a way to sleep. அவரு அங்கங்க போறப்போ சின்ன சின்ன ஃபிஷஸ் ஏதோ கிடைக்குது. டால்ஃபின் ஒரு சின்ன டால்ஃபின் பிடிச்சிருக்காரு. அதை கட் பண்ணி அதையும் சாப்பிடுறாரு. ஓகே, Santiago wraps the line around himself and leans against the boat to anchor himself, leaving his left hand on the rope to wake him if the marlin lurches. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த லைன், அந்த தூண்டில் போடுற அந்த ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்கும், அதை வந்து தன்னோட உடம்புல சுத்திக்கிறாரு. ஏன்னா அந்த மார்லின் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு தன்னை சுத்தி கட்டிக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆங்கர் பக்கத்துல அந்த ஷிப்ல அந்த போட்ல இருக்க ஒரு தூண் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது பக்கத்துல லீன் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, leaving his left hand on the rope to wake him if the marlin lurches. மார்லின் வந்து அப்படி லேசா மூவ் ஆனா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லயும் டைப் பண்ணிக்கிறாரு. Soon the old man is asleep, dreaming of a school of porpoises, his village house, and finally of the lines of his youth on the African beach. ஓகே, அடுத்தது அவர் அப்படியே தூங்கிடுறார். அப்படியே அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சமான கனவு அது. ஓகே, வில்லேஜ் ஹவுஸை பத்தி நினைக்கிறாரு, லயன்ஸ் ஆன் த ஆப்பிரிக்கன் பீச், இதெல்லாம் அப்படியே கனவுகளோட அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். Santiago is awoken by the lion rushing furiously through his right hand. இப்போ திடீர்னு அவர் ஃபீல் பண்றாரு, சல்லுன்னு மார்லின் மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. இவர் எந்திரிச்சிட்டார். The marlin leaps out of the water and it is all the old man can do to hold on to the line, now cutting his hand badly and dragging him down to the bottom of the skiff. இப்போ என்னதுன்னா, மார்லின் திடீர்னு வேகமா போனதுல இவரால் சமாளிக்கவே முடியல. இவரோட ஹேண்ட் வந்து நல்லாவே வந்து காயப்பட்டுருச்சு. ஏன்னா அவர் அங்க இங்கேயும் அந்த கயிறை வந்து தன் மேல எல்லாம் சுத்திட்டு இருக்காரு. கை வந்து பயங்கரமா அடிபட்டுருச்சு. அட் சன்ரைஸ், அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. த மார்லின் பிகின்ஸ் அ லார்ஜ் சர்க்கிள். அது அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இன்னும் அது வந்து சாகல, ஹூக் மாட்டிட்டு இருக்கு, எப்படியோ தடுமாறிட்டு இருக்கு, அது எப்படியாவது பிழைக்கணும்னு சொல்லிட்டு. சாண்டியாகோ ஹோல்ட்ஸ் த லைன் ஸ்ட்ராங்லி, pulling it slowly as the marlin goes around. At the third sun, Santiago sees the fish and is amazed by its size. He readies the harpoon and pulls the line in more. The marlin tries desperately to pull away. மதியம் ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு, திரும்ப அந்த ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கு. இவருக்கும் மார்லினுக்குமான ஸ்ட்ரகிள் போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இழுக்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. ஹார்பூன்ங்கிறது ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷஸ் எல்லாம், பெரிய ஃபிஷஸ் எல்லாம் இங்க இருந்து தூக்கி எறிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு கையில வச்சிருக்காரு. He readies the harpoon and pulls in the line in more. The marlin tries desperately to pull away. ஒரு பக்கம் மார்லின் இழுக்குது, இவரும் இழுக்கிறார். ஓகே, இவரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. Santiago, no longer able to speak for lack of water, thinks, "You're killing me, fish, but you have a right to." ஒரு கட்டத்துல அவரால் முடியவே இல்லை. எப்படி மார்லின் தடுமாறுதோ அதே மாதிரிதான் சாண்டியாகோ மேல தடுமாறிட்டு இருக்காரு. அவர் மேல அவருக்கு பயங்கர ஸ்ட்ரகிள், தண்ணி கடியில மார்லின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாரு பாரு, யூஆர் கில்லிங் மீ ஃபிஷ் அப்படிங்கிறார். ஐயோ என்னை கொல்லுற நீ அப்படிங்கிறார். பட் யூ ஹாவ் அ ரைட் டு, உனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன், நீ என்கிட்ட தப்பிக்கணும் நீ செய்யற. நெவர் ஹாவ் ஐ சீன் அ கிரேட்டர் ஆர் மோர் பியூட்டிஃபுல் ஆர் அ காமர் ஆர் மோர் நோபிள் திங் தன் யூ பிரதர். அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த மார்லின் மேல அவருக்கு ஒரு பெரிய பிரியம் வந்துருது. ஏன்னா அவர் பிடிச்சதுலே பெஸ்ட் கேட்ச் அதுதான் சொல்றாங்க இல்லையா. அதனால அவர் சொல்றாரு, நெவர் ஹாவ் ஐ சீன் கிரேட்டர், உன்னை விட பெருசா, பியூட்டிஃபுல்லா, காமா, ஒரு நோபல் திங்க நான் பார்த்ததே இல்லை, பிரதர் அப்படிங்கிறார். So he calls the marlin his brother. Come on and kill me. I do not care who kills you. இங்க பார், வந்து என்னை கூட நீ கொன்னுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஓகே, இங்க வந்து உன்னால முடியும், நீ வேணா என்னை கொன்னுட அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் யார் வேணா உன்னை பிடிச்சுக்கட்டும் அப்படின்னு. திஸ் மார்லன் கண்டினியூஸ் டு சர்க்கிள் கம்மிங் க்ளோஸா அண்ட் புல்லிங் அவுட். மெதுவா மார்லனும் தன்னோட இதை விடுது, அந்த கிரிப்பை விடுது, அதனால க்ளோஸா வந்துட்டு இருக்கு. அட் லாஸ்ட் இட் இஸ் நெக்ஸ்ட் டு த ஸ்கிஃப் அண்ட் சாண்டியாகோ ட்ரோவ் ஹிஸ் ஹார்போன் இன்டு த மார்லன்ஸ் செஸ்ட். இழுக்க அது மேல வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிஃப் பக்கமே வந்துருச்சு, போட் பக்கமே வந்துருச்சு. இப்ப சாண்டியாகோ என்ன பண்றாருன்னா அவர் ஹார்புனை விட்டு எரிஞ்சு இப்போ மார்லினை கொன்னுட்டார், செஸ்ட்ல அடிச்சிட்டார். ஓகே. Then the fish came alive with his death in him and rose high out of the water, showing all his length and width and all his power and his beauty. அப்படியே அந்த ஃபிஷ் அப்படியே அதுதான் வந்து மரநடி விழுந்துருச்சு நம்ம மார்லினுக்கு. அப்படியே மேலே ஏறி அப்படியே சல்லுன்னு கீழே விழுகுது தண்ணிக்குள்ள. அந்த லாஸ்ட் இது அது டைம் மாதிரி அது விழுகுது. ஓகே. ஒரு பெரிய லெங்க்ல அப்படியே மேலே போய் தண்ணியில தொப்புன்னு விழுகுது. ஒரு அழகு, அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் சொல்றாரு. Okay, it rose high out of the water, showing all his great length. அந்த அவ்வளோ நீளத்தை அந்த அழகையும் காமிச்சு அது மேலே ஏறிச்சான். And width and all his power and his beauty. அந்த அகலம், அந்த நீளம், அதோட பவர், அதோட அழகு எல்லாத்தையும் காமிச்சு அப்படியே மேலே ஏறி அப்படியே கீழே விழுந்துருச்சா மார்லின். It crashed into the sea, blinding Santiago with a shower of sea spray. ஸோ அது கீழே விழுந்தோன்னா எப்படி ஆயிருக்கும், அப்படியே தண்ணி அப்படியே ஸ்பிளாஷ் ஆகுது. அது என்ன ஆயிடுச்சு, இட் பிளைண்டட் சாண்டியாகோ வித் ஷவர் ஆஃப் சீ ஸ்ப்ரே. அந்த சீல இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே சல்லு நடிச்சதுல சாண்டியாகோ கண்ணு கொஞ்ச நேரம் பிளைண்ட் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் மேல விழுந்திருக்கும் இல்லையா, கண்ணுல எல்லாம் பட்டு. With a glimpse of vision he had, Santiago saw the slain beast lying on its back. அப்படியே கண்ணு ஒரு வழி அப்படியே ஒவ்வொரு கசக்கி திறக்கிறப்போ அவர் பார்த்தாரு, அந்த ஸ்கிஃப் பக்கத்துல, போட் பக்கத்துல அது வந்து அப்படியே பேக் தலைகீழ அப்படியே இறந்து கிடக்குது நம்ம மார்லின். கிரிம்சன் பிளட் டிசெமினேட்டிங் இன்டு த அஷ்யூர் வாட்டர். அதுக்குள்ள இருந்து ரத்தம் அப்படியே வெளிவந்து அந்த அஷ்யூர் வாட்டர், அஷ்யூர்னா ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் வாட்டர்ல அப்படியே பிளட் வந்து பரவுது. Seeing his prize, Santiago says, I am a tired old man, but I'll kill this fish, which is my brother, and now I must do the slave work. இப்போ சொல்றாரு, நான் வந்து ஒரு டயர்டு ஓல்டு மேன் தான், ஆனா ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் நான் இன்னைக்கு பிடிச்சிட்டேன். இது என்னோட பிரதர் மாதிரி என்னோட ஃபிஷ், இதை நான் இன்னைக்கு என்னோட ப்ரேயா பிடிச்சிட்டேன். அடுத்து நான் ஸ்லேவ் ஒர்க்ஸ் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு நான் கரைக்கு போகணும். அடுத்து பிடிச்சது பெரிய விஷயம் இல்ல, அடுத்து அவர் இழுத்துட்டு போகணும், அது இன்னுமே பெரிய விஷயம். அது என்ன நம்ம பார்க்க போறோம் அடுத்து. Having killed the marlin, Santiago lashes its body alongside his skiff. ஸ்கிஃப்க்கு பக்கத்திலே அது என்ன பண்றாரு, அப்படியே கட்டிடுறாரு. ஓகே. He pulls a line through the marlin's gills and out its mouth, keeping its head near the bow. அவர் அப்படியே தூக்கி உள்ள போட முடியாது அவரோட போட்டுக்குள்ள, அதனால தண்ணிக்குள்ளேயே அந்த போட்டோட சேர்த்து அதை கட்டிட்டாரு. I want to see him, he thought, and to touch and to feel him. He is my fortune, he thought. அதை பக்கத்துல வச்சு அதை தொடணும், அதை ஃபீல் பண்ணணும். ஏன்னா அததான் தன்னோட பேட் லக்னு நினைச்சிட்டு இருந்தார். இப்போ தன்னோட லக்கி ஸ்டார் அதை பார்த்துட்டு இருக்கிறார். Having secured the marlin to the skiff, Santiago draws all the sail and lets the trade wind push him towards the southwest. இப்போ வந்து மார்லினை வந்து ஸ்கிஃப்க்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டாரு, செக்யூர்டா வச்சுட்டாரு, சேஃபா வச்சுட்டாரு. இப்போ அவர் துடுப்பு செயல் எல்லாம் எடுத்து சவுத் வெஸ்ட், அதாவது அவங்க நாட்டை நோக்கி லேண்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்க முடியாது. அடுத்த பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் ஜெயிச்ச ஒரு விஷயத்துல அவருக்கான பங்கு கிடைச்சதா அப்படிங்கிறத பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பார்ட்ல. ஏன்னா அந்த பிளட் வெளியே வந்ததுல நிறைய ஷார்க்ஸ் அட்ராக்ட் ஆகி அவரை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது, அந்த மார்லினை எடுத்துட்டு போக வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுகிட்ட இருந்து அவரால் அவரோட ப்ரே, அதாவது மார்லினை காப்பாற்ற முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். Hope you enjoyed my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.